சிங்கத்தை டயர்டாகிட்டு கூப்பிடுறாங்க. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி தென் சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பனையூர் நகர் சார்பாக இங்கே மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களையும் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய பிலால் அவர்களையும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா குறித்தும் நடப்பு அரசியல் குறித்தும் எனக்கு முன்னால் உங்களுக்கு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பேச்சாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் முகமது ஹுசைன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட பொதுச் செயலாளர் சிபிலி அகமது, மாவட்ட துணைத் தலைவர் மலைக்காயர், மாவட்ட செயலாளர்கள் சேட்டு பாசா, ஜாகிர் ஹுசைன், முனீஸ்வரன், அபுதாஹிர், பொருளாளர் ஹக்கீம் உட்பட விமன் இந்தியா மூவ்மெண்டினுடைய மாவட்ட தலைவர் ஷர்மிளா மற்றும் சகோதரி மகாலட்சுமி, தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் அப்துல் ஹமீது, செயலாளர் சர்புத்தீன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹசாக்கர், சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய தலைவர் இர்சாத், செயலாளர் ஹுசைன், துணைத் தலைவர் யூசுப் அலி, இணைச் செயலாளர் ஷாகுல், துணைச் செயலாளர் ஜீலானி, பொருளாளர் நஜ்முதீன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் AJ ஹுசைன், சாகுல் ஷேக், பனையூர் வட்ட தலைவர் JB அன்சாரி உட்பட இந்த நிகழ்ச்சியை சிரமம் மேற்கொண்டு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பனையூர் கிளை நிர்வாகிகளையும் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நீங்க திட்டுனால வேற வழி இல்ல, அரசியல்லாம் இதெல்லாம் சடங்கு மரபு, இதை சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். இந்த அரசியலை இஸ்லாமியர்கள் பழக வேண்டும். நேரம் எனக்கு குறைவா தான் இருக்கு. குறுகிய நேரத்துக்குள் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். இந்த குறுகிய நேரத்துக்குள்ள இதெல்லாம் ஏயா இவரும் வந்து மீண்டும் மீண்டும் அவர்களே 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 அப்படின்னு சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இதை உங்களுக்கு இப்ப பழக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அரசியல் இதுதான் தமிழகத்தினுடைய அரசியல், இந்தியாவினுடைய அரசியல். ஏன்னா இந்த அரசியலை விட்டு நாம் ரொம்ப தூரம் போயிட்டோம். அரசியலுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறது போல ரொம்ப தூரமாக போனதனுடைய விளைவுதான் இன்னைக்கு எவனோ எந்த சட்டத்தையோ கொண்டு வருகிறான். அந்த சட்டத்தை எதிர்த்து கேட்பதற்கு நாதி இல்லாமல் இஸ்லாமியர்கள் மட்டுமே களத்தில் நின்று பேச வேண்டிய ஒரு சூழலாக மாறிவிட்டது. வக்ஃபு மசோதா திருத்த சட்டத்தை பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதனுடைய பின்னணியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என கூட்டமே அதுக்கு தான். அதை பற்றி சொல்லாமல் எதையாவது நம்ம பேசிட்டு போறது சரி இருக்காது. யதார்த்தத்தில் உண்மையிலேயே வக்ஃபு விஷயத்தை குறித்து கவலைப்பட வேண்டியவர்கள் வக்ஃபு வாரியத்தில் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், வக்ஃபு சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர்கள், வக்ஃபு சொத்துக்கு உரிமைப்பட்டவர்கள் தான் இந்த சட்ட திருத்தத்தை குறித்து கவலைப்பட்டிருக்க வேண்டும். இந்த சட்டத்திற்கு எதிராக களத்தில் இறங்கி இருக்க வேண்டும். அல்லது ஜமாத் நிர்வாகங்களும் உலமா பெருமக்களும் இது குறித்து இன்னும் வீரியமாக களத்தில் இறங்கி இருக்க வேண்டும். ஏன்னா ஹுசைன் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், இன்னும் எங்களுடைய மேடைகளிலே இதர மேடைகளிலே சொல்லுகிறோம், வக்ஃபு சொத்து என்பது அப்துல் ஹமீதுடைய குடும்ப சொத்து அல்ல,
வக்ஃபு சொத்து என்பது பனையூர் கிளை நிர்வாகிகளுடைய குடும்ப சொத்து அல்ல. வக்ஃபு சொத்து என்பது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளினுடைய சொத்து அல்ல. அது யாருடைய சொத்து? இறைவனுடைய சொத்து. அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நான் முன்னாடி சொன்ன எல்லா நபர்களும் களத்தில் நின்று போராட வேண்டும். ஆனா யாரும் இல்லை, யாரும் அது குறித்து இன்னும் வீரியமாக களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயார் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு இன்னும் அந்த அரசியல் புரிதல் இல்லை. குடியுரிமை திருத்த சட்ட வந்தவுடனேயே நாமெல்லாம் வீதிக்கு வந்தோம். ஏன்? அந்த சட்டம் நிறைவேறிவிட்டால் நாம் இந்தியாவில் எங்கேயோ ஒரு கேம்ப்ல கொண்டு போய் நம்மை அடைத்து விடுவார்கள், குடும்பத்திலிருந்து நம்மளை பிரிச்சிடுவாங்க, நமக்கு இந்திய சிட்டிசன் அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு நாமெல்லாம் வீதிக்கு வந்தோம். ஆனா இந்த சட்ட திருத்தம் வந்தது, அது குறித்து விவாதிக்கப்படுகிறது, நாடாளுமன்றத்தில் அது குறித்து விவாதம் எழுப்பப்படுகிறது. மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூக மக்களினுடைய ஒரு எழுச்சியோ புரட்சியோ இன்னும் ஏற்படவில்லை. ஏன்? அது நம்ம வீட்டு சுத்தியிலே இல்ல. 2 சென்ட் இடம் நம்ம வீட்டை விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் எடுக்கிறான்டா எவ்வளவு கோபம் வரும் நமக்கு. விட்டுருவோமா? ஒரு செங்கலை விட்டு கொடுப்போமா? என் வீட்டு பக்கத்திலே எதிர்த்த வீட்டுக்காரங்களுடைய ஜன்னல் வருகிறது, அங்கே செங்கல் வெளியே வருகிறது, இந்த வீட்டை நான் கட்ட விட மாட்டேன் என்று சொந்த வீட்டை கட்டுவதற்கு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுகிறோமே. இறைவனுக்கு உள்ள அந்த சொத்தை பாதுகாப்பதற்காக, அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்காக அந்த ரோஷம், அந்த உணர்ச்சி, அந்த கடமை ஏன் இன்னும் நமக்கு வரல? என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? காங்கிரஸ் காப்பாத்தி தந்துடும். நம்ம வேலை இல்லையே, காங்கிரஸ் காப்பாற்றி தந்துவிடும், இந்திய கூட்டணி காப்பாற்றி தந்துவிடும், சிறுபான்மையின் பாதுகாவலராகிய திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றி தந்துவிடும், எங்க வார்டு கவுன்சிலரை காப்பாத்தி தந்துருவாரு, எங்க சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ காப்பாத்தி தந்துருவாரு, எங்களுடைய சின்னவர் முதலமைச்சர் காப்பாற்றி தந்து விடுவார் என்று நம்ம எல்லாம் அப்படியே ஒதுங்கி. அதனங்க யதார்த்தம். எஸ்டிபி கட்சியினுடைய இந்த கோரிக்கை இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. பீகாரிலே, அஸ்ஸாமிலே, தெலுங்கானாவிலே, மகாராஷ்டிராவிலே, உத்தரப்பிரதேசத்திலே, மத்திய பிரதேசத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறு என்று அங்கே போராட்டத்திலே களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே எஸ்டிபி கட்சி மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறது. எஸ்டிபி கட்சி மட்டும்தான் 1 மாத காலமாக இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. சில அமைப்புகள் இப்பொழுது அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா நான் தயார் இல்லை, எனக்கு அந்த வேலை இல்லை. நேரங்கிறனால நான் நேரடியாக நான் செய்திக்கு வருகிற நேர குறைவு காரணமாக எனக்கு இது வேலை இல்லை, என்னுடைய வேலை இல்லை, எனக்கு வேற வேலை இருக்கு. இப்படி சொல்லித்தான் இன்னைக்கு இந்தியாவில் நம்மை கேள்விக்குறியான குடியுரிமை மக்களாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அவன் என்ன நினைக்கிறான்? அந்த சட்டத்தின் மூலமாக என்ன நினைக்கிறான்? அதை நம்ம முதல்ல புரியணும். பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்றால், பொதுமக்களுக்கு எதிராக கொண்டு வருகிறது என்றால், அது எல்லா மக்களையும் அடிமைப்படுத்த போகிறான் என்று அர்த்தம். தலித்துகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான் என்றால் அது தலித்து சமூகத்தை ஒடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது என்றால் கிறிஸ்தவர்களை அடையாளம் இல்லாமல் ஆக்கப் போகிறான் என்று அர்த்தம். சிறுபான்மையின சமூகம் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுடைய சட்டத்திலே அவன் கை வைக்கிறான் என்றால் இஸ்லாமியர்களை
அடித்து ஒழித்து அடிப்படை உரிமை இல்லாமல் ஆக்கப் போகிறான் என்ற அர்த்தம். அது முதல்ல புரியல நமக்கு. வக்ஃப் திருத்த சட்ட மசோதா தானே அப்படின்னு நம்ம இங்க உட்கார்ந்து இருந்தோம், தமிழ்நாட்டில் உட்கார்ந்து இருந்தோம், இந்தியாவில் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு கேட்டா இதனுடைய விளைவு பாரதூரமானது என்பதை நாம் புரியாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். அதன் மூலம் அவன் என்ன நினைக்கிறான்? இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை சட்ட ரீதியாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறான். மிச்சம் இந்தியாவில் இருக்கிறது அது மட்டும்தாங்க இஸ்லாமியர்களுக்கு. அரசியல்வாதிகள் நம்மை கை தூக்கி விட மாட்டார்கள். ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களை பாதுகாக்க முன்வர மாட்டார்கள். மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் நம்மை ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்துவார்களே தவிர இஸ்லாமியர்களை யாரும் பாதுகாக்க போவதில்லை. நான் எல்லாம் அடிச்சு விட நினைக்கிறீங்களா? கண்ணுக்கு முன்னால் இடிக்கப்பட்ட பாபரி குறித்து இன்னைய தேதி வரைக்கும் எந்த மதசார்பற்ற அரசியல் கட்சியாவது பேசுகிறதா? பேசுறாங்க. பாபரி போச்சு. இந்தியாவில் 1991 வழிபாட்டு தலம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. 91ஆம் வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு சட்டம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, எந்த வழிபாட்டு தலங்களையும் நீங்கள் கையாடல் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதுல பாபரி மசூதி மட்டும் விலக்கு பெற்றது. அது அந்த சட்டத்துல வராதுன்றான். 91 வழிபாட்டு தல சட்டத்துல வரக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களையும் இப்பொழுது குறிவைத்து இடித்துக் கொண்டிருக்கிறான். எந்த அரசியல் கட்சி கேட்கிறான்? உத்தரப்பிரதேசத்துல இடிக்கிறான், மத்திய பிரதேசத்துல இடிக்கிறான், காசியில இடிக்கிறான், வாரணாசியில இடிக்கிறான், ஞானவாபி என்கிறான், ஈத்கா மஸ்ஜித் என்கிறான். பன்னாட பரதேசிகள் மதுரையில திருப்பரங்குன்றம் வரை வந்து பேசக்கூடிய நிலைக்கு அவர்கள் கொக்கரிக்கக்கூடிய நிலையாக மாறிவிட்டது. மதுரையில நின்றுகிட்டு அயோத்திங்கிறான். எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு தைரியம் இருந்தால், எவ்வளவு திமிர் இருந்தால் மதுரையில் நின்று கொண்டு அயோத்தி என்று அவனால் சொல்ல முடியும். அவருக்கு செய்தியை சொல்லணுங்க. திரும்ப செய்தியை சொல்ல வேண்டும். நீ சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய வாரணாசியினுடைய அயோத்தி அல்ல, தமிழ்நாடு மதுரை. உன்னுடைய டவுசரை கலட்டி நிர்வாணமாக ஓடவிட்டு அடிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மதுரை மக்கள். செய்தியை சொல்லணும். யாரு காப்பாத்துவா? மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் காப்பாத்துமா? ஆட்சியாளர்கள் காப்பாற்றுவார்களா? 4 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. என்ன ஆர்ப்பாட்டம்? மும்மொழி கொள்கை, யூசிஜி, இந்தி திணிப்பு, இதற்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்திய கூட்டணி 3 கோரிக்கைகளை வைத்து அவசரமாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களே. ஏன் அதுல ஒண்ணு வக்ஃப சேர்த்தா குறைஞ்சா போயிருவா? வக்ஃப சேர்த்தா குறைஞ்சு போயிருமா? நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, யாரு காப்பாத்துவா? யார் பேசுவா? இவர் நம்ம கைப்பா நம்ம கரையேற்றி விடுவார், இவர் காப்பாற்றுவார். இந்திய கூட்டணி பீத்தினார்களே. சொன்ன நம்மளெல்லாம் பிடிஎம் சொல்லி அவங்க சலிச்சு போயிட்டாங்க. இந்திய கூட்டணி காப்பாற்றுமா? இந்திய கூட்டணியே காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில இந்திய கூட்டணி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய அளவில், அகில இந்திய அளவில் வேறுபட்டு கிடக்கிறது இந்திய கூட்டணி. அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. அவர்கள் ஒரு மாநிலத்தில் ஒரு தீர்மானம், இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு தீர்மானம். ஆனா நீ சொன்ன பிடிஎம் என்று சொன்ன எஸ்டிபி கட்சி எடுத்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா போராட்டம் தமிழ்நாட்டில் பனையூரில் மத்திய பிரதேசத்தினுடைய போபாலிலும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தானிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்னவோ தோணுது,
இந்திய கூட்டணி இஸ்லாமியர்களை காப்பாற்றுமா என்று தெரியாது. ஆனால் இந்திய கூட்டணியை வேண்டுமானால் எதிர்ப்பு கட்சி காப்பாற்றி கரை சேர்க்கும் என்று எனக்கு என்ன பண்றது? அதுக்கு ரெடியாக கூட்டம் போட்டு எதுக்கு? நான் என்ன சொன்னேன்? வக்ஃப் வாரியம் தூங்குதுங்க. தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் வாரியம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. வக்ஃப் சேர்மன், வக்ஃப் நிர்வாகிகள், அந்த வக்ஃபை வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசு என்னங்க செய்யுது? நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள், முடிஞ்சு அவ்வளவுதானா? அந்த ராசாவே சொல்லிட்டாரு. அடுத்த அமர்வு வரும், அந்த அமர்வுல மத்திய அரசு பிஜேபி பெரும்பான்மை ஓட்டு போட்ட அந்த சட்டத்தை அமல்படுத்தி விடுவார்கள். வேற வழி இல்லைங்க. உச்ச நீதிமன்றம் போய் நாங்க வேணா போராடி பார்க்கணும். ஏது எங்களுக்கு தெரியாதோ? நீங்க உச்ச நீதிமன்றம் போய் போராடி பார்த்த லட்சணம் எல்லாம் பாபரியில தெரியுது, காசியில தெரியுது, தமிழ்நாட்டினுடைய திருப்பரங்குன்றத்துல தெரியுது. எல்லா இளவு கர்மலாய எங்க லட்சணமும் எங்களுக்கு தெரியும். எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். அதை நோக்கி இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று நான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்கிறேன். அதற்காகத்தான் எஸ்டிபி அழைக்கிறது. 2 சீட்டு கிடைச்சா போதும், 2 வார்டு கிடைச்சா போதும், அல்லது அரசியல் கட்சியில கூட்டணியில பெயர் இருந்தா போதும். அது எங்களுடைய நோக்கம். அது நோக்கமல்ல. இந்த சமூகம் கண்ணெழுச்சியாக தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏன் தெரியுமா? பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தாரை மட்டும் பாதுகாப்பதற்கு அல்ல, பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தலித்திய மக்களை, பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை, சிறுபான்மை கிறிஸ்தவ சமூகத்தை, ஏன் தமிழகத்தினுடைய தமிழ் சமூக மக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இன்று இருக்கிறது. அதை நோக்கித்தான் எஸ்டிபி கட்சி இந்த சமூகத்தை நீ வளம் பெற்று வா, பனையூர் போனோமா ஏதாவது 2 பேர் பேசுவாங்க, முடிஞ்சதோட ஊட்ட போய் சோத்த சாப்பிட்டு நம்ம வாட்ட தூங்குவோமான்னு எனக்கு தெரிஞ்ச சகோதரிகள் தாய்மார்கள் வந்திருப்பான். இவங்க என்னன்னா கொடிய போடி கூச்சல் போடு ஆர்ப்பாட்டம் பண்ணு, நம்ம தான் இந்திய அரசுக்கே தலைமை ஏற்கனவே சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலையே, அப்படிதானே? ஒண்ணுமே புரியலையே. இது புரியாததுனால தான் இன்னைக்கு நின்று கத்திக்கிட்டு இருக்கோம். இது புரியல. இந்த அரசியல் நமக்கு தெரியவில்லை, நமக்கு தெரியாம ஆக்கிட்டாங்க. நமக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த அரசியலை பற்றி, இந்திய அரசியலை பற்றி, தமிழக அரசியலை பற்றி, பிஜேபியினுடைய அரசியலை பற்றி, காங்கிரசினுடைய அரசியலை பற்றி, மதசார்பற்ற கட்சிகளினுடைய அரசியலை பற்றி நமக்கு ஒழுங்கா சொல்லித்தரலாம். அதனுடைய விளைவு இப்ப நம்ம பேசும். நான் சொன்ன இந்த சட்டம் என்ன செய்யும்? இஸ்லாமியர்களை நாடோடிகளாக அச்சத்துல, பயத்துல அவர்கள் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஒரு வரியை சொல்வதாக என்றால் பிஜேபி என்ன நினைக்கிறான்னா, இஸ்லாமியர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமை. இந்த நாடு மதசார்பற்ற நாடு, இந்த நாடு ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் இது மாதிரி சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை அமுல்படுத்திவிட்டு அவர்களை அரசியல் அனாதையாக மாற்ற வேண்டும். இரண்டாவது, அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்கு. வக்ஃப் சொத்து என்ற மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை சொந்த நலனுக்கு பயன்படுத்தாமல் பொதுமக்களுக்காக பயன்படுத்துகிறான். காலேஜ், ஸ்கூலு, மதரசாக்கள், அதே போல ஏழைகளினுடைய அந்த ஏழைகள் தங்கக்கூடிய அந்த அனாதையான அவர்களை பரிபாலிக்கக்கூடிய இல்லங்கள், இதெல்லாம் எல்லாம் நடக்குது. வக்ஃப் சொத்தினுடைய பொருளாதாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சொந்த காலில் நிற்கிறோம். ஏன்னு கேட்டா இது மத்தவன்ட்ட இருந்தாலும் மட்டும் முழுங்கி ஏப்ப விட்டுருவோம். 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில இருந்தாலே அதுக்காக இதுக்காக என்ன செஞ்சான், அட்டையை போட்டுறான். ஆனா
லட்சம் கோடி சொத்துகள் கையில் இருந்தும் கூட அவன் சுயநலத்துக்காக பயன்படுத்தவில்லை, பொதுநலத்துக்காக பயன்படுத்துகிறான், சொந்த காலில் நிற்கிறான். இதை நாம் எப்படி உடை தெரிய வேண்டும் என்று அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த சொத்துக்களை எல்லாம் அரசு பிஜேபி களவாட நினைக்கிறது. அதனாலதான் இதை புரிஞ்சுக்கிட்டு இதற்கு எதிராக களங்கள்ல நின்று போராடுவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இது அப்படியே கடந்து போகக்கூடிய செய்தி இல்ல. எப்படி முத்தலாக் சட்டத்தை நாம் கடந்து வந்துட்டோமோ அதை பத்தி நீங்க யாருமே பேசுறது இல்லை. முத்தலாக் சட்டத்தை நிறைவேற்றி விட்டான் ஏற்கனவே. இப்ப சிஏஏ கொண்டு வந்தா மக்களுடைய போராட்டத்தால் திரும்ப பெற்றது. இப்ப வக்ஃபு சட்டம் அடுத்த அமர்வுல என்ன நடக்கும்னு தெரியல. மக்கள் போராடினால் ஒருவேளை திரும்ப புறப்படும். மீதம் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் பொது சிவில் சட்டம் மட்டும்தான். இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தது என்றால் பிஜேபி நினைத்தது, RSS நினைத்தது நடந்துவிடும். ஆனா இதை புரியாம, இதை தெரியாம, இந்த அரசியல் புரியாம திமுக காப்பாத்திரும், திராவிட கட்சிகள் காப்பாத்திரும், காங்கிரஸ் காப்பாத்திரும், இந்திய கூட்டணி காப்பாத்திரும், ஏன் தளபதி காப்பாத்திருவாரு? எந்த தளபதி? இளைய தளபதி காப்பாத்திருவாரு. நம்ம போக்கு இப்படி போய்கிட்டு இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன், இவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன சொல்லுங்க பாப்போம். 2 பேர் உட்கார்ந்து ட்விட்டர்ல விளையாடிட்டு இருக்கேன். தமிழ்நாடு அரசியல் என்ன? ட்விட்டர் கேம் நடக்குது. ட்விட்டர் எக்ஸ்தல கேம் நடந்து கொண்டிருக்கிறது. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின். இங்க கத்திக்கிட்டு கிடக்குறோம் பாருங்க. வாழ்வாதாரம் போகுதா, எங்களுடைய வாழ்க்கை போகுதுடா, எங்களுடைய உயிருக்கு அச்சம் இருக்குதுடா, எங்களுடைய உரிமை பறிக்கப்படுதுடா, எங்களுக்கு நிம்மதி இல்லடா, எங்களுக்கு சுதந்திரம் இல்லடா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லடா, இந்த நாடு தந்திருக்கக்கூடிய இந்த உரிமையை, சுதந்திரத்தை எனக்கு நீ நிச்சயப்படுத்திக் கொண்டாண்டு கத்தி கொண்டு இருக்கிறோம். அவங்க என்னடா எக்ஸ் தளத்துல விளையாடிட்டு இருக்காங்க உட்காந்து. 6 மணி நேரத்துல இத்தனை லட்சம் ட்வீட்டா இந்த ஆளு சொல்றாரு. இவன் 6 மணி நேரத்தில் இத்தனை லட்சம் ட்வீட். என்ன விளையாட்டு விளையாடுறாங்க பாருங்க. அதான் அவர் அழகா சொல்லிட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, வரம்பு மீறி எந்த அளவுக்கு இது போய்கிட்டு இருக்குன்னு கேட்டா, நீ வா நான் வாங்கிறது போய் நீ வாடா நான் வாடாங்கிற மாதிரிலாம் போச்சு. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையாவது ஒரு தடவை டாப் போட்டு பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம மாநில பேச்சாளரு 100க்கு மேல தடவை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு 100 தடவைக்கு மேல அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். அதிர்ஷ்டக்காரன் நினைக்கும். இந்த வாய்ப்பு இப்படி கிடைச்சாதான் கிடைச்சபடி இல்ல. தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அவர்களை டாப் போட்டு அப்துல் அமீது பேச முடியுமா? ஹுசைன் அவர்கள் நேரடியாக பேச முடியுமா? பிலால் அவர்கள் பேச முடியுமா? எங்க அம்மா அங்க உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணியை கொட்டிட்டாங்க. இல்ல அவங்க வந்துட்டு துணை முதலமைச்சர் அவர்களை டாப் போட்டு பேச முடியுமா? முடியுமாங்க? முடியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? போட்டா இப்ப உனக்கு கட்டுறம் பாரு லாடம் வாங்க. ஆனா அந்த அண்ணாமலை டாப் போட்டு பேசுறா. ஒரு உணர்வுகள் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தயவு செய்து நான் இந்த மேடையிலிருந்து சொல்கிறேன், ரோசமும் எழுச்சியும் வீரமும் உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களிடமிருந்து நீங்கள் பாடமாக 60 ஆண்டு காலம்லாம் எங்களுக்கு இல்ல. 60 ஆண்டு கால அரசியல்லாம் எங்களுக்கு இல்ல. கோடிக்கணக்கில் எங்களுக்கு சொத்து இல்லை. குடும்ப பாரம்பரியத்தில் எங்களுடைய தலைமுறை இல்ல. எல்லாம் அன்றாடம் காய்ச்சி அன்னன்னைக்கு வேலை செய்யக்கூடியவன். உங்களை போன்று அரசியல் குழு அறையிலே வளர்ந்தவர்கள் அல்ல. ஆனா எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த எழுச்சி, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரம், அவர் சுட்டி காட்டினாரு. இந்தியா முழுவதும் மோடியை கண்டு பயப்படுகிறது. ஆனால் மோடி SDPI அந்த 4 எழுத்துக்களை கண்டு பயப்படுகிறது. வேணும்னா வாங்க, எங்க நாங்க வேணா சொல்லித்தரோம். ரொம்ப மோசமான அரசியலுங்க.
என்ன நமக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, ஒருவேளை பைத்தியம் வாழ்ற காலத்துல நம்ம ஒருவேளை இங்க களத்துக்கு வந்து வேலை செய்யணுமோ அப்படிங்கிற மாதிரி. ஒரு பைத்தியம் அங்க நின்று திருப்பணம் கொண்டுறதில்ல. சரி, பைத்தியம் ஒன்னோட நின்று பார்த்தா ஒரு பைத்தியம் 100 பைத்தியமா இருக்கும். படிக்காத முட்டா பையனா பைத்தியமா இருக்கான்னு கேட்டா படிச்சவன் பைத்தியமா வரான். பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பைத்தியமா மாறுறாங்க. என்னடா இது? நம்மளே நம்ம பொழப்புக்கு கத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம பிரச்சனையை கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்களை திருத்துறதா, நம்ம பிரச்சனையை பேசுறதா தெரியலையே நமக்கு. ஆகவே எனதருமை இஸ்லாமிய சமூக பெருமக்களே, ஒடுக்கப்பட்ட சமூக பெருமக்களே, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அபிமானம் கொண்ட முஸ்லிம்களே, நான் போற மேடையெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு திமுக முஸ்லிம்கள் எனக்கு ஏதாவது ஆப்பு வைக்க போறாங்கன்னு தெரியல. போற மேடை உள்ள அப்படிதான் பேசுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ரத்தத்தில் ஊறிய முஸ்லிம்களே, இவர்கள் சிறுபான்மையான நம்மளை காப்பாற்றுவாங்க நீங்க நினைச்சா அதை விட பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம் இல்ல. நான் வேண்டாம் ஒண்ணு சொல்றேன், பனையூர்ல நின்று சொல்றேன். என்ன சொல்றேன்னு கேளுங்க. முதலில் சின்னவரை காப்பாற்றுங்கள், சிறுபான்மையினரை காப்பாற்றுவது பிறகு இருக்கட்டும். முடிந்தால் சின்னவரை அண்ணாமலையிடமிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீ தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமங்க கேவலங்க. துணை முதலமைச்சரை கண்டு ஒருத்தர் கை நீட்டுறாரு, பேசுறாரு, முதல்வரை கெட் அவுட் சொல்றாரு, திராவிட பூமி என்கிறார்கள், சமூக நீதி பூமி என்கிறார்கள், போராட்டம் இழைந்த மண் என்கிறார்கள். எதுவுமே இல்லை. இவர்கள் பாதுகாப்பார்கள் என்று நினைத்தால் நாம் தான் முட்டாள். அதைத்தான் எஸ்டிபி சொல்லு. நான் பேசிட்டு போனோடனே நிறைய பேர் பேசலாம், அதிமுக கூட்டணியில் இருக்கனால அவங்க எப்பவுமே அப்படித்தான் பேசுவாங்க. நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், நான் தெளிவாக சொல்றேன். இஸ்லாமிய சமூக பெருமக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களினுடைய அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு தனியாக நாம் தயாராகாத வரை யாரையும் நான் நம்பி இருப்பது வேஸ்ட். நாம் தயாராக வேண்டும். அந்த நம்முடைய வாக்குகளை வைத்துக் கொண்டு அவர்களிடத்துல டிமாண்ட், கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இலவச ஓட்டு வங்கியாக இருந்தால் இதுதான் நிலைமை. நான் சொல்ல வருவது அதுதான். எந்த கட்சியில வேண்டாலும் நீங்க இருங்க. ஏன்னா உங்களை எங்களால பிரிக்க முடியல. நிறைய இடங்கள்ல உங்களை எங்களால் திருத்த முடியவில்லை. எங்க வேணாலும் இருங்க. ஆனா டிமாண்ட் சோர்ஸா நீங்க இருங்க. நான் சொல்றேன், முஸ்லிம்கள், முஸ்லிம் சமூக மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்காவிட்டால் வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு விடுவாது அப்படின்ற நிலை அரசியல் கட்சிகளுக்கு வரணும். குறைந்தபட்சம் நிறையாவது செய்யும். அதை தாண்டித்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நாம் எல்லாம் தனி அரசியல் அதிகாரத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நேரத்தினுடைய அறிவை என்னுடைய உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அழுகுரல் அரசியலை பேசுவதற்காக எஸ்டிபி கட்சி உருவாக்கப்படவில்லை. பாபர் மசூதி போச்சு, காஷ்மீர் போச்சு, எங்களை குத்துறா, டெல்லியில குத்துனா, ஊபியில கிழிக்கிறா, அங்க அடிக்கிறா, விநாயகர் சிலையை வச்சு எங்கெல்லாம் ஒப்பாரி வைக்கக்கூடிய அழுகுரல் அரசியலை பேசுவதற்காக எஸ்டிபி உருவாக்கவில்லை. அதிகார அரசியலை வென்றெடுப்பதற்காக எஸ்டிபி கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறார். அழுகுதல அந்த காலையா, அந்த அலுவலக அரசியலுக்காக நான் உங்களிடம் பேசவில்லை, எஸ்டிபி பேசவில்லை. வா பாப்போம், வா பாப்போம், முடிஞ்சவரை பாப்போம். வா, உன்னால இந்த நாட்டை ஆளை முடியும் என்றால் கொலை செய்து, கொலை வழக்கு, கற்பழிப்பு வழக்கு, கொள்ளை வழக்கு, மக்களை ஏமாற்றக்கூடிய வழக்கு, பொய் எல்லாம் இருக்கக்கூடிய 420 ஒன்னாலேயே இந்த நாட்டை ஆள முடியும்னா, ஒன்னால எம்பி ஆக முடியும்டா, எம்எல்ஏ ஆக முடியும்டா, பிரதமராக முடியும் என்றால், முதலமைச்சராக முடியும் என்றால், சுத்தமாக லஞ்சம் பெறாமல், கையூட்டு பெறாமல் தன்னுடைய வாழ்க்கையை சிறை வாழ்க்கையிலும் வழக்குகளை பெற்றுக் கொண்டு இந்த மக்களுக்காக போராடக்கூடிய எங்களால் எஸ்டிபி கட்சியால் ஏன் ஆள முடியாது? ஏன் ஆள முடியாது? அதை நோக்கித்தான் உங்களிடத்திலே பேசுகிறோம். அழுகுரல் அரசியலை பேசுவதற்காக நான் வரவில்லை. அடிமை அரசியலை பேசுவதற்காக வரவில்லை. அதிகார அரசியலையும் ஆக்கப்பூர்வமான அரசியலையும் இந்த இஸ்லாமிய சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் பேச வேண்டும் என்று எஸ்டிபி கட்சி விரும்புகிறது. அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் இருக்கிறது. அதை நோக்கித்தான் உங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்களை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு அவகாசம் இல்லை. அதனால இந்த மேடையினுடைய நோக்கம், இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய விளைவுகளும் அதில் இருக்கக்கூடிய பாரதூரங்களை மட்டும் உங்களிடத்தை நான் சுட்டி காட்டியிருக்கேன். அமைதியா இருக்காதீங்க, யாரையும் அமைதியாக இருக்க விடாதீங்க. நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை அதுதான். கிட்டத்தட்ட குடியுரிமை சட்ட மசோதாவுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களும் புரட்சியும் தொடங்கியதோ செய்தோமோ, கிட்டத்தட்ட அதே போன்ற போராட்டங்களும் புரட்சியும் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு நம்ம தயாராகணும், வேற ஒண்ணு இல்லை. அதுதான் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கமாக நான் உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். நாம தயாராகணும், யாரையும் எதிர்பார்க்காது. வந்தா கூப்பிட்டுங்க, அவ்வளவுதான். நாம் உருவாக வேண்டும், யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், யாருக்காக காத்திருந்தாலும் நமக்காக எந்த பலனும் நடக்க போவது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நடக்காது, நல்லா எழுதி வச்சுக்கோங்க நீங்க. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு அரசியல். நான் ஒத்த வரியில சொல்றேன் உங்களுக்கு, இஸ்லாமியர்கள் என்ற அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்ற பெரும் மோசமான அரசியல், தலித்துகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற அடையாளத்தை அழிக்கக்கூடிய மோசமான அரசியல், கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை அழிக்கக்கூடிய மோசமான அரசியல் இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்கொள்வதற்கு இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சியும் இன்று தயார் இல்லை. நான் சேலஞ்ச் பண்ணுவேன். காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அகில இந்திய அளவிலே செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், நேருக்கு நேராக இந்த RSS சங்க பரிவாரங்கள் பிஜேபியினுடைய அரசியலை எதிர்கொள்வதற்கு எந்த அகில இந்திய அரசியல் கட்சியும் தயார் இல்லை. அந்த இடத்துல ஒரு மாற்று வழி, ஒரே தீர்வு. நான் அடித்து சொல்கிறேன், இன்று இல்லாவிட்டாலும் இறைவனுடைய அருளால் வெகு விரைவில் அந்த பாசிசத்துக்கு எதிரான ஒற்றை அணியாக SDP கட்சி தான் முன்னிற்கும், முன்னின்று அவர்களை எதிர்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்தில் நான் சொல்லுவேன். யோசிக்கலாம், நீங்க என்னடா உங்கள்ட்ட அப்படி பேக்ரவுண்ட் இருக்குது, அப்படி எங்கேயோ இருந்து வந்து பேசுறீங்க, எங்களை இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூப்பிட்டீங்க, திருப்பி பார்த்தா அங்கதான் நிக்கிறீங்க. உங்க நிர்வாகிட்ட ஒத்தட்ட கூட உருப்படியான கார் இல்ல, அப்படிதானே? மாவட்ட லீடருங்கிறீங்க, மாநிலங்கிறீங்க, பெரிய கார்ல எல்லாம் வர மாட்டேங்கிறீங்க, பஸ்ல வரீங்க, அதுல வரீங்க, இதுல வரீங்க. யாரை பார்த்தாலும் பெரிய அம்பானி அதானி மாதிரி தெரியலையே. எங்களை மாதிரி ரோட்ல நின்று டீ குடிச்சிட்டு கடலை மிட்டாய சாப்பிட ஆள் மாதிரி இருக்கு. எந்த தைரியத்திலடா நீங்க இப்படி பேசுறீங்கன்னு நீங்க கேட்டா நான் சொல்கிறேன், 16 ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய பிஜேபி பாசிச அரசுக்கு சிம்ம சொப்பனமாக எதிரணியில ஒற்றையாளாக நின்று இப்பொழுது விரல் நீட்டி பேசுகிறோமே, அந்த தைரியத்தில், அந்த அனுபவத்தில் நான் பேசுகிறேன். அந்த அனுபவத்தில் பேசுகிறேன். அமித்ஷா வந்தா எங்களுக்கு கருப்பு கொடையை காட்டி வெள்ளை கொடையெல்லாம் காட்ட தெரியாதியா. இப்பவும் அமித்ஷா இப்பதான் நான் சொல்லிடுறேன், கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி இப்பதான் நடக்குது. ஆனால் 1 வருடம் 2 வருடத்திற்கு முன்னாடியே கெட் அவுட் கவர்னர் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் புரட்சியை துவக்கியவர்கள் நாங்கள். கெட் அவுட் இன்னைக்கு இவ்வளவு ரோசம் வருது, இவ்வளவு ரெண்டாவதுல உங்க அப்பா காலத்துக்கு முன்னாடியே கெட் அவுட்ங்கிறத பயன்படுத்தியவர்கள் நாங்கள்டா. அப்ப எங்களுக்கு எவ்வளவு உதிர் இருக்கும், எவ்வளவு பார்வை இருக்கும். அந்த அனுபவத்தில் என்று நான் பேசுகிறேன். எனக்கு கொடுத்த டைமை தாண்டி 10 நிமிஷம் போயிடுச்சு. உங்களுடைய வயிற்றினுடைய அந்த நிலையை அறிந்து நான் முடிக்க போறேன். நீ வெள்ளிக்கிழமை வேற, பகல்லாம் மங்களகரமா இருந்திருப்போம். சூடு ஆறுறதுக்குள்ள போனாதான் என்ன செய்ய முடியாத, பினிஷ் பண்ண முடியும். அதனால நான் என்னுடைய நிறைவுரைக்கு நான் வருகிறேன். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சமூக பெருமக்களே, அன்பின் உறவுகளே, தொப்புள் கொடி உறவுகளே, தமிழ் சமூக மக்களே,
நான் எப்பொழுதும் இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டும் கருத்துக்களை சொல்பவன் அல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்கும் எங்களால் முடிந்த கருத்துக்களை நான் சொல்லுவதற்கு முயற்சி செய்வேன். அந்த அடிப்படையில் தான் பிஜேபி அரசு, பாசிச அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா என்பது இஸ்லாமிய மக்களினுடைய அடிப்படை உரிமையை அளித்தொழிக்கக்கூடிய ஒரு மோசமான சட்டம். இஸ்லாமிய மக்களினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய சட்டம். இஸ்லாமிய மக்கள் இந்தியாவின் குடிமக்கள் என்கிற அந்த அந்தஸ்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய சட்டம். இஸ்லாமிய மக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து தவறி வெளியே வந்து பிச்சை எடுத்து நாடோடிகளாக, முகவரி இல்லாத அகதிகளாக வாழ வைக்கக்கூடிய ஏற்பாட்டுக்கான சட்டம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த சட்டத்தை எதிர்த்து வீதிகளிலே நாம் களமாட விரைவோம். களமாடுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்துவோம். நிச்சயமாக மக்கள் போராட்டத்தின் மூலமாக இந்த சட்டம் திரும்ப பெறப்படுகிறது என்றால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாசிச ஆட்சியாளர்கள், போலி மதசார்பற்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக நிச்சயம் எஸ்டிபி கட்சி ஒரு நாள் அந்த இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த கூட்டத்திலிருந்து நாம் எல்லாம் விடைபெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு நன்றி கூறி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். Zindabad, Zindabad.